வணக்கம் நண்பர்களே. திருப்பூர்லேருந்து வேலுச்சாமி பேசுகிறேன். சாரோட வீடியோஸ் எல்லாம் நிறையா யூடியூப்பில் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த பீரிச்சுங்கிற கோர்ஸை பற்றி சார் போட்டிருந்தாரு. சரி, இந்த கோர்ஸ் எடுத்து தான் பார்ப்போம், எப்படி நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகும். எனக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும். எனக்கு ஒரு பொண்ணு 7 வயசு ஆகுது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே ஃபுல்லாக செலவுலேயே போயிட்டு இருக்குது. எப்படி மிச்சம் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு இருக்கையில் இந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் சார் கொஞ்சம் இதாக சொல்லியிருந்தார். சரி, இந்த கோர்ஸ் எடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸை எடுத்து பண்ணி பார்த்தேன். 15 நாள் கிளாஸு. அது இப்படி என்னுடைய வாழ்க்கையே இவ்வளோ தலையில் மாற்றிருக்குறங்கிறது இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும். சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த கோர்ஸை கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் மாற்றிருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சாருக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோர்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப டக்குன்னு ஒரு இது தோல்வியாக இருந்ததுன்னா, அவங்க வீட்டில் தானே நம்ம அந்த கோபத்தை காட்டுவோம். வெளியே ஒரு 4 பேர் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க, அந்த ஆளுக்கிட்ட போய் அவங்கள சிடிச்சிடுன்னு காட்டுவோம். அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பண்ணுவோம். அப்புறம் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கோர்ஸ் எடுத்ததுலேருந்து வீட்லேயும் சரி அவங்களையும் சரி நல்ல முறையாக இது பண்ணிக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது, எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் கொடுத்தாலும் சிறப்பாக பண்ண ஒரு தன்னம்பிக்கையாக தைரியமும் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை கண்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தாலே ஒரு பதட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கும். சரின்ட்டு இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு இப்போது நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் என்னோடய ஒய்ஃபும் அவங்களும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த 4am கிளப்பில் ஜாயின் பண்ணி அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவும் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களும் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்றாங்க. 4am கிளப் மாதிரி அவங்களும் ஒரு நன்றி உணர்வு சொல்கிற மாதிரி இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு அவங்களும் எங்களை பார்த்து சொல்கிறாங்க. அதனால் நம்மளை பார்த்து தான் நம்மளுடைய குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. அப்போ நம்ம எந்திரிச்சு இதாக பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு உணர்வு தெரியுது. எனக்குள்ளே இருக்கிற மாற்றம் என் குடும்பத்துக்கும் இருக்குது. என் குடும்பம் அடைஞ்ச மாற்றத்தை இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மாற்றம் நடந்ததுன்னா ரொம்ப எவ்வளோ ஒரு அருமையான என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாருன்னா அவர் தண்ணி ட்ரிங்க்குக்கு அடிமையாகி ரொம்ப சிரமப்பட்டார். அவருக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவரையும் வாழ்த்தி இந்த 4am கிளப்பு இந்த மாதிரி கோர்ஸை கொண்டு வரலான்ட்டு 4am கிளப்பு மாதிரி அந்த இதுக்கு கொண்டாந்து பண்ண சொல்லலாம் அப்படின்னா போய் அவரை கூட உட்காந்து டீ சாப்பிட்டா டீயை குடிக்க முடியல. ஒரு நாள் டீயை வச்சுட்டு கீழே ஊற்றிட்டாரு. இன்னும் இவ்வளோ ரேஞ்சில் இருக்காரு, என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் போய் இதெல்லாம் பண்ணுறேன்னா இல்லை ஏகப்பட்ட கணக்கில் பணம் செலவாகும். அதனால சரி 4am கிளம்பு நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டேன். சார் சொன்ன மாதிரியே நீங்கள் நாளைக்கு 4 மணி கிளப்புகளை அந்த 4am கிளப்பில் நன்றி உணர்வு இந்த இதெல்லாம் வாங்க. நீங்கள் இது வரலைன்னா என் நம்பரை டெலீட் பண்ணிடுங்க, நானும் உங்களுக்கு கூப்பிட மாட்டேன், நீங்கள் என்னமோ உங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டேன். அவரும் அடுத்த நாள் செஞ்சிட்ருக்காரு. 4 மணிக்கே எழுந்திரிச்சு 3:45 எழுந்திரிச்சு இந்த நன்றி உணர்வு தியானம் 4amல ஜாயின் பண்ணி நல்லா சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அவர் குடும்பத்தில் அடைஞ்ச மாற்றம் அவ்வளோ ஒரு இது. அவர் 4 நாள் நல்ல இது. அவங்க பொண்ணு பையன் எல்லாருமே சாரை வாழ்த்துறாங்க. இதை சொல்லி கொடுத்த என்னையும் என் குடும்பத்தையும் அவ்வளோ இதாக வாழ்த்துறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களும் உள்ளே வாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பாருங்கள். இவ்வளோ ஒரு இது இருக்குது. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் என்ன மாதிரி நானெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேங்க. நான் ரொம்ப படிக்கலை. நான் 9th ஸ்டாண்டர்ட் படித்த எனக்குள்ளேயே இப்படி ஒரு மாற்றம் இருக்குது. புதுசாக ஒரு 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இன்னொரு பிஸ்னஸ் எந்த ஒரு முதலீடுமே போடாமல் நம்ம ஒரு இட புரோக்கர் அந்த இது பண்ணுறோம். மீடியேட்ரு அவர்கிட்ட போய் அந்த மீடியேட்டர்கிட்ட அந்த ஓனரே என்னை பார்த்து ஒரு 2 தடவை தான் அவர் பேசினேன். ஒரு பெரிய ப்ராஜெக்டே ஒன்று கொடுத்துட்டாரு. ஒரு 9 கோடி ரூபா ஒரு மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்டு. 400 சைட் இருக்குது. அது நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி ஐடியா தோணுது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு வார்த்தை தான், ஒரு தடவை தான் பேசணும், மீட் பண்ணி பேசணும். நானே புதுசு. இந்த புரோக்கர் தொழில், இந்த மீடியேட்டர் தொழிலெல்லாம் எனக்கு புதுசு. ஆனால் சார் சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணையில் காசு இல்லாமல் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இது
இருந்ததில் இதை ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு பார்த்தேன். அவர் என்னை கூப்பிட்டு பேசி என்னை விட சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் இது பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு தனியாக எப்படி என்னன்னு பேசுகிறாருன்னா, நம்மளுக்குள்ளே பெரிய மாற்றம் நடந்திருக்கிறங்காட்டி தானே அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு மேலும் மேலும் நிறையா இது தரேன், உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு 4 வீல் வேணுமா 2 வீல் வேணுமா எது வேணுமோ நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி போட்டு அவ்வளோ இதாக சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 டேஸாக பண்ணிகிட்ருக்கோம். அது லைஃப் லாங்கு போய் அச்சீவ் பண்ணணும். சாரோட பயணம் வந்து என் வாழ்க்கை முழுவதும் சாரோட பயணிக்கணுங்கிற ஒரு ஆசை. சாரோட பயணிப்பேன். எவ்வளோ கஷ்டம் என்ன இது வந்தாலும் சார் வந்து நம்மளுக்கு இந்த தைரியமாக நம்ம ஸ்பேஸ் பண்ணலாம். எந்த ஒரு இதையும் நேர்மையாக பண்ணால் சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த குருவுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.